students, welcome to Siddharth Academics. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓஎம்ஆர்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டோட எப்படி ஃபில் பண்ணுறது, 2 o'clock மேலே ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து ஒரு 2-3 வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக்லெட்டில் நம்ம எங்கெங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் இல்லையா? அப்போ அகைன் ஒரு டைம் சேவிங் வீடியோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு புக்லெட்டில் என்னென்ன நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதில் நீங்கள் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். டீச்சர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கைட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, அவங்க என்னென்ன விஷயத்தில் வந்து மேக்ஸிமம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவனிக்கணும். இல்லை நான் வந்து ப்ரைமரியாக உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது, புக்லெட் உங்களுக்கு எந்த டைமுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ புக்லெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் வந்து 1:50க்கு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. புக்லெட்டில் சீல் இருக்கும். எக்காரணம் கொண்டு சீலை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது பிஃபோர் 2 o'clock. 2 மணி ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்காரணம் கொண்டு இந்த சீலை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. சரி, அப்போ நான் 2 மணிக்குள்ளே ஓஎம்ஆர் ஃபில் பண்ணணும். எப்படி? அந்த சீலை ஓப்பன் பண்ணாமல் இப்படி க்ளோஸில் இருக்கும், நடுவில் அந்த ஓஎம்ஆர் சீட் இருக்கும், அப்படியே இப்படி அழகாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படி எழுதி 2 மணிக்குள்ள நீங்கள் ஓஎம்ஆர் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சுன்னா, சரி எக்ஸாக்டாக 2 o'clock ஆயிடுச்சுன்னா, ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்டிஏவோட கைட்லைன்ஸ் நீங்கள் 2 o'clock டீச்சர்ஸ்ட்டு சொல்லிட்டு சீலை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு பர்மிஷன் இருக்குது. சார் பாருங்க, அவங்க பர்மிஷன் தரலைன்னா யூ ஹேவ் டு ஃபைட். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது தான். ஸோ நீங்கள் தான் அது கேட்டு வாங்குறோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் உங்கள் கடமை, கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். 2 o'clock நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், 1:45க்கு புக்லெட் வாங்கிடுங்க, 1:50க்கு வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ண ஆரம்பிங்க, 2 o'clock எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. அப்படி டீச்சர்ஸ் தரலைன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லி அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட 100ல் 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அன்னைக்கு நீட் வந்து புதுசாக இருப்பையும் இதே பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு நீட் இவ்வளோ தூரம் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சும் இந்த விஷயம் கொஞ்சம் பழக்கப்படலை. நமக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட மார்க் ரொம்ப ப்ரிஷியஸான ஒன்று. அப்போ அதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் 2 o'clock எப்படியாவது ரெக்வஸ்ட்டாக ஹம்பிளாக இல்லை கொஞ்சம் அந்த விஷயத்த சொல்லி டீச்சர்கிட்ட புக்லெட்டை வாங்கி தான் ஆகணும். ஆர்எல்ஸ் யூ ஹேவ் டு ஃபைட். நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். பயப்படாதீங்க. நம்ம தப்பு பண்ணல அப்படிங்கிறப்போ பயப்பட தேவையில்லை. டீச்சராக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களே என்ன சொல்லியிருக்கு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. முன்னாடி இருக்கும் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நானே அங்கே இருந்தாலும் தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லலாம். அது டீச்சராக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப பயப்படுவீங்க. தயவுசெய்து சொல்கிற பயப்படாதீங்க. முன்னாடி இருக்கிறது ஒரு பர்சன் தான். அவர் படிச்சிருக்குது குவாலிஃபிகேஷன், டீச்சர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க தப்பு பண்ணால் சார் இந்த விஷயம் இப்படி அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இருக்கக்கூடாதுனால இல்லை தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் என் கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் 2 o'clock வந்து நீங்கள் வாங்குறது உங்களோட கடமை. நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு தான் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. ஸோ பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 o'clock வாங்கிருங்க. வாங்கினதுக்கப்புறம் சார் ஒருவேளை எனக்கு 2 o'clock கிடைக்கல, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாது, பட் நடந்துருச்சுனாலும் ஒரு பேக்கப் வேணும்ல, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். பட் நீங்கள் அதை வாங்கிக்கணும். வாங்கினா மட்டும்தான் அட்வான்டேஜ். அப்படி வாங்கலைன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், டைம் போய்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1:45க்கு உங்கள் கையில் புக்லெட் வந்துடும். புக்லெட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் ஃபைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். பார்த்துட்டு 1:50க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓஎம்ஆர் வெளியே எடுப்பீங்களா? ஓஎம்ஆர் வெளியே எடுப்பீங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எஸ்5 இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் புக்லெட் கோடு. இந்த கோடும் அந்த கோடும் ஒன்றா இருக்கான்னு பாருங்க. அண்ட் தென் இங்கே பாருங்க, சீரியல் நம்பர் இருக்கா? இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக். இப்போ இந்த சீரியல் நம்பர் இந்த ஸ்டூடெண்ட் எழுதுறவங்களான யூனிக், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த நம்பரும் இதே நம்பர் தான் ஓஎம்ஆர்ல இருக்கா, இது 2வது செக். அப்போ ஓஎம்ஆரோட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க. இந்த எஸ்5ங்கிறதையும் புக்லெட் கோடையும் அண்ட் புக்லெட்கான நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் தானா, தமிழில் தான் வேர்ட்ஸ் இருக்கும், அப்படி இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் தமிழில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புக்லெட்டை இன்விஜிலேட்டர் யார் இருக்காரோ அவரை கேட்காம ஓப்பன் பண்ணவே கூடாதுங்க. எஸ், அவரை கேட்காம ஓப்பன் பண்ணக்கூடாது. பட் அதே டைம் 2 o'clock நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்ம டாக்டர் ஆகுது அடுத்த 50-60 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் நம்மளோட ப்ரொஃபஷன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பி கான்ஃபிடென்ட். நீங்கள் தைரியமே ஒரு எக்ஸாம் ஹாலில் இருங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. தப்பு பண்ணாதீங்க, யாருமே பயப்பட தேவையில்லை. பயப்படுறவங்க கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பான்ல, நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கை சொல்லி நீங்கள் புக்லெட்டை வாங்கிக்கிங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய அறிவிகளை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோ மெயினாக கிரியேட் பண்ணது. ஏன்னா அதை படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் இதாகிடும். அதில் கூட விஷயங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் வேகமாக குரோத் பார்த்துருங்க, வேகமா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் விடைத்தாள் இருக்குங்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்னா வேற ஒன்றும் இல்லை, OMR. இந்த OMR உள்ள இருக்கு. இந்த OMR வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு OMR வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியாகவே செல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அகாடமி செலத்துல இருக்கு, வந்து நேராக இங்க இருக்கவும் அந்த வாங்க பை பண்ணிக்கோங்க. OMR ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த OMR இதுக்குள்ள இருக்குங்கிறாங்க. அது ஆஸ் யூஷுவல், அது இந்த வருஷமும் இருக்கும், எல்லா வருஷமும் அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த OMR நீங்க வெளியெடுத்து நீலம் அல்லது கருப்பு பந்து முனை பால் பாயிண்ட் பென், ஒன்றும் இல்லைம்மா, பெண்ணோட முனை பால் மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்து பாருங்க, ரீஃபில் பென்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் நல்ல ரீஃபில் பென் வாங்கிட்டு போயிட்டுமா சார்னா அதுதான் கிடையாது. எக்ஸாம் ஹாலில் பேனா தரமாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து என்னன்னா, நீங்கள் OMR இதுக்குள்ளே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது நான் இங்கே சொல்லிட்டேன். பேனா அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கு பர்மிஷன் இல்லை. அப்போ மொதல் பாயிண்ட்ல எந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இல்லை. மொதல் பாயிண்ட் ஈஸி. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, எக்ஸாம் வந்து 3 hours 20 minutes நடக்குங்கிறாங்க. ஓகே, கரெக்டாக வந்து எக்ஸாம் தான் 2 o'clock ஆரம்பிச்சு 5:20 வரைக்கும் சொல்றாங்களே தவிர்த்து OMR ஃபில் பண்றதுக்கோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறதுக்கு டைம் இது சொல்லல. அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஸோ 2 to 5:20 நீங்க எக்ஸாம் மட்டும்தான் எழுதணும். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கேள்வி இருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு 200 கேள்வி தான் இருக்கும். பேனிக் ஆக வேணா, இந்த வருஷம் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் தான். சரி, அந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து செக்ஷனா பிரிச்சிருப்பாங்கிறதுக்கு தெரியலாம், ஷார்ட்டா சொல்றேன். பட் இதை பத்தி இன்னும் டெடிகேட்டட் வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒன்னா, பயாலஜின்னு தர மாட்டாங்க, பாட்டனி ஜுவாலஜி தாவரவியல் விலங்கியல் கொடுத்துருப்பாங்க. பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பிசிக்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டனி இருக்கலாம், அடுத்து ஜுவாலஜி இருக்கலாம், அடுத்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் நான் இந்த ஆர்டர் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க செட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் ஏல வந்து 1 to 35 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செக்ஷன் ஏனா எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணணும். 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எந்த வகையான சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது இது முடிச்ச உடனே செக்ஷன் பின்னு ஒன்று கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல 36வது கொஸ்டின்ல இருந்து 50வது கொஸ்டின் வரைக்கும் நமக்கு ஒரு செட்டு தான் செக்ஷன் பி. மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கு? 15 கொஸ்டினா. பட் 15 கொஸ்டின் நீங்க படிக்கலாம், 5 கொஸ்டின் சாய்ஸ். நீங்க 10 கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதுமானது. இப்படி ஒவ்வொரு செக்ஷன் பில 10 கேள்வி மட்டும் தான் நீங்க எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இதுல 51 to 85 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. அது அதோட செக்ஷன் ஏ. அதுல 35 கொஸ்டின் நீங்க எழுதணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 86 to 100 போட்டிருப்பாங்க. இது கெமிஸ்ட்ரியோட செக்ஷன் பியா இருக்கும். அப்போ இதுல இருந்து மொத்தம் 15 கொஸ்டின், ஆனா நீங்க 10 கொஸ்டின் மட்டும் எழுதுனா போதுமானது. அடுத்து இப்போ பாட்டனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 101ல இருந்து 135 வரைக்கும் செக்ஷன் ஏ. இதுல 35 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதணும். அடுத்தது வந்து செக்ஷன் பில 136ல இருந்து 150 வரைக்கும் இருக்கும். இதுல நீங்க வெறும் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதினா போதும். அடுத்து ஜுவாலஜி பார்க்கலாம். ஜுவாலஜில 151ல ஆரம்பிச்சு 185 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். மொத்தம் 35 கொஸ்டின் நீங்க எழுதலாம். அடுத்து வந்து 186 இருந்து 200ன்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15 கொஸ்டினா 10 கொஸ்டின் எழுதினா போதும். ஸோ அது மொத்தம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ் 180 கொஸ்டின், 200 கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது வெறும் 180 கேள்வி. 180 கேள்வி எழுதுனீங்கன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க் வீதம் 720 மார்க். அப்போ நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதக்கூடியது 720 மார்க்கு. தப்பானா இதில் -1 நான் அடுத்த ரூல்ல சொல்கிறேன். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏல 35 கொஸ்டின் இருக்கும், அதில் நீங்கள் எல்லா கொஸ்டின் எழுதணும். செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் இருக்கும், அதில் எனி 10 கொஸ்டின் மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது. நீங்கள் இப்போ 12 கொஸ்டின் எழுதுறீங்கன்னா முதல் 10 கொஸ்டின் மட்டும் தான் நாங்கள் ஆன்சர் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுங்க. 10 கொஸ்டின் மட்டும் எழுதுங்க, அதுக்கு மேலே போவானா. அடுத்த இடத்துல வந்து பாருங்க, ரைட்டானா 4 மார்க்கு, தப்பானா 1 மார்க்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 170 கொஸ்டின்ஸ் எழுதிட்டீங்க, எல்லாமே ரைட்டு. 170 கொஸ்டின் எழுதிட்டீங்க, 170 கொஸ்டின்லையும் நீங்க எல்லாமே ரைட்டா எழுதிட்டீங்க. அப்போ இன்டூ 4 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 680 வருதா? ஓகே, இதுல 170 எழுதிட்டீங்க. சடனா தோணுது ஒரு 2 கொஸ்டின் எழுதலாம், எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் எழுதலாம் அப்படி சொல்லிட்டு எழுதுறீங்க. ரெண்டுமே தப்பா ஆயிடுது. ஆனா 2 கொஸ்டின் தான் எழுதுறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு -1 மார்க்னு போட்டு 2 கொஸ்டின் எடுப்பாங்க. அப்போ 2 கொஸ்டின் தப்பா எழுதிட்டீங்க, ஒரு கொஸ்டினுக்கு -1ன்னு போட்டோம்னா -2 மார்க். அப்போ உங்க ரிசல்ட் எப்படி வரும்? 678 மார்க்குன்னு தான் உங்க ரிசல்ட் பேப்பர்ல வரும். அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும்.
பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவ் மார்க்கை -5ங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுறப்போ வரும்னு நினைச்ச ஒரு 4 மார்க்கு, நீங்க தப்பா எழுதின பனிஷ்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, அப்போ 5 மார்க் நீங்க இழந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கோட ரியல் இம்பாக்ட் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். பட் ஆஸ் பெர் ரூல் -1 அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நான் எப்படி புரிஞ்சுக்க சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ ரைட்டா எழுதுற 4 மார்க்கு, அது வரலைன்னா -1 மார்க், அப்போ 5 மார்க்ல போகுது. அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கோட ஏன் நெகட்டிவ் மார்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் புரியும். இது வந்து 3rd ரூல்ல கொடுத்துருக்காங்க. 4th ரூல் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதுறதுக்கும் ஓஎம்ஆர்ல எழுதுறதுக்கும் ஒரே ஒரு பேனா தான் கொடுப்பாங்க. அது கருப்பு கலரோ ப்ளூ கலரோ பிரச்சனை இல்லை. ஆனால் பயப்படவே வேணாம், அவங்க கொடுக்குற பேனாவில் தான் நீங்கள் எழுத போறீங்க. பேனாவில் ஏதாவது இங்கு லீக் ஆச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லி புதிய பேனா வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கு லீக் ஆச்சுன்னா கையில் போடும், மை வரும், அதை எடுத்து ஓஎம்ஆர்ல வைப்போம், இதாகும். ஸோ அதனால இங்க் ஏதாவது லீக் ஆச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேனா வச்சிருப்பாங்க, ஒரு பேனா மாத்திர மாட்டாங்களா என்ன அந்த மாதிரி. ஸோ பேனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் எழுதணும். பட் அது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஃப் ஒர்க்குன்னு சில பேஜ் கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன் அப்புறம். அந்த ரஃப் ஒர்க்கில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் என்ன விஷயம்னா இப்போ கொஸ்டின் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குன்னா அந்த இடத்துல கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த புக்லெட் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது. பட் அங்கே ஒரு ரூலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை சார் நான் ரஃப் ஒர்க்கில் போய் பண்ணிக்குவேன் சார் அப்படின்னா பண்ணுங்க. பட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் திருப்பி அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அது ஒன்று வச்சுங்க. நான் அப்போ இல்லை எப்பயுமே நான் வந்து என்டிஏக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது தான். என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களோட கொஷின் பேப்பரில் தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த வினா மொழி பேப்பர் டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் எந்த ஒரு மார்க்கும் தரமாட்டோம். இங்கிலீஷில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மார்க் கொடுப்போம். அதனால் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டிராஃப்ட் தான் ஃபைனல் அப்படிம்பாங்க. அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மார்க் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் 12th படிக்கிறப்போ போர்டு எக்ஸாம் இருந்தப்போ ஒரு வேர்டில் ஒரு தப்பு இருந்தாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ரூலை தூக்கிட்டேன்னு வைங்களேன், தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறப்போ அந்த ப்ரொஃபஸர்ஸோ இல்லை யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா ஃபுல் மார்க் வந்துடுமே, அப்போ இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டாக பண்ணுவாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூல் கொடுக்குறப்போ ஒரு சின்ன மெத்தனை பக்கம் வரலாம். பட் இந்த ஒரு 3 வருஷமாக அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷனில் பெரிய அளவுக்கு எரர் பார்க்கல. ஆனால் எரர் இருக்குது. என்னோட கொஸ்டின் பேப்பர் சீரீஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிற சில இடத்துல டிரான்ஸ்லேஷனே நமக்கு சரியா இல்லை. சில இடத்துல சில டேட்டாவே கட்டாக இருந்துச்சு. நீங்கள் போய் நான் கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அப்போது இந்த ஒரு ரூலுங்கிறது டிரான்ஸ்லேஷனில் ஒரு மெத்தனை போக்கு மறுபடியும் ஏற்படுத்துது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் பிலீவ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூலை சீக்கிரமாக தூக்கிட்டு தமிழில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் இல்லை, எந்த ரிலீஜியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் எரர் இருந்தாலுமே மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட். இதுக்கு நான் அகேன்ஸ்டாக இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை, இதுதான் அவங்க ரூலாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கற்று வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் அதான் அட்வைஸ் பண்ணுது, கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணுது. எஸ், நம்ம நாளைக்கு டாக்டர் ஆகும், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ண தான் போகிறோம். பட் ஒரு டிரான்ஸ்லேஷன் எரரை ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லைல்ல. ஸோ இருந்தாலும் பட் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரூல் படி சில இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டு போகிறது நம்ம டாக்டர் ஆகிறது யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். வீடியோட அடுத்த பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2024 சாப்பில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்து கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். March 25லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராபப்ளி March 24 பார்ப்பீங்க. அப்போ March 25னா நாளைக்கு நீங்கள் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் இன்னுமே அட்மிஷன் ஓப்பனில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இது வரைக்கும் அட்மிஷன் போடனாலும் அட்மிஷன் போட்டுக்கலாம், நாளைக்கு தானே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியத்துக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 பேருமே இதை பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 40 நாள். இதில் ஒரு யூனிட் டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம், அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவோம், அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாமே பிபிடி பெஸ்ட் கிளாஸஸ் அதை இருக்க போது, நான் தான் உங்களுக்கு மேஜர் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அப்படிங்கிறப்ப எல்லா டவுட் இஷ்யூஸும் நான் தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கேட்பேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லா வேர்ட்ஸும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ டேரெக்டாக வர முடியாதவங்க ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கேன். ஆஃப்லைனுக்கு 12,500 அண்ட் ஆன்லைனுக்கு 5,500 டிரான்ஸ்பரண்டாக யூடியூப்ல கொடுத்தாச்சு. ஸோ பயன்படுத்தாதீங்க, மறக்காமல் பயன்படுத்துங்க. நாளைலேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் கிளாஸஸில் தான் கிளாஸஸில் தான் மெயினாக இருப்பேன். அதுக்கு நம்ம யூடியூப்ல வீடியோ போட மாதிரி நினைக்க வேணாம், கண்டிப்பாக போட்டுருவோம். பட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உடனே போட முடியாது. நம்ம கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக R&D பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ வந்து உடனே வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க
நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்துடும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நாளை கிளாஸில் டெடிகேட்டாக இருப்பேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நமக்கு ஹாஸ்டல் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். March 25 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுனால March 25 நமக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுட் அண்ட் வாட்டரோட அக்காமடேட் பண்ணி கொடுத்துருவோம். சேஃப்டி மேன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷனுக்காக ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஃபர்தராக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ கனெக்ட் பண்ணலாம். ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டோட பெயர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா பாருங்க, கேபிட்டலில் தான் கேட்பாங்க, கேபிட்டலில் தான் எழுதணும். ஸோ கேபிட்டல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்திவேல் வச்சுக்கலாமே. இப்போ என் பேர் சக்திவேல் எழுதியாச்சு. என்னோட இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ சக்திவேல் எஸ்ங்கிறது இப்படி தான் நான் கேபிட்டல் எழுதியாகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கண்ணா ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணிட்டு போவீங்க. ஹால் டிக்கெட்டில் பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபிகரில் எழுதணும். எண்ணில் ஃபார் எக்ஸாம்பிள் அதை அப்படியே எழுதுங்க. 513217 மாதிரி 321 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த நம்பருக்குன்னா இப்படி நம்பரில் எழுதிட்டீங்களா. அடுத்து பாருங்க, இன் வேர்ட்ஸ் எழுத்துல எழுத சொல்கிறாங்க. இதே எழுதணும். எழுத்துல என்ன சார் 5 crore அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது 5 அடுத்து என்ன இருக்குது 1 அடுத்து என்ன இருக்குது 3 அடுத்து என்ன இருக்கு 2 அடுத்தது 1 அடுத்தது 7 அடுத்தது 6 அடுத்தது 3 2 ஃபைனலா 1. ஸோ அந்த நம்பரை வேர்டா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதுதான் இங்கே பாயிண்ட். எழுதுனதுக்கு அப்புறம் கரெக்டாக இது எழுதிருங்க. இதை நீங்கள் ஸ்டாஃப்ட்ட கேட்டு எழுதலாம், இல்லை நீங்கள் ஓனாக ஃபில் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் மட்டும் மறக்காமல் ஸ்டாஃப்ட்ட கேட்டுருங்க. டவுட் இருக்கப்போ ஒரு இடத்துல கூட நீங்கள் புக்லெட்லேயே ஓஎம்எல்ல கை வைக்காதீங்க. ஸ்டாஃப் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தோட பேர் கேபிட்டல் எழுத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா லோட்டஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரி, இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். நான் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆக சொல்கிறேன். உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் எழுதுறீங்களா எக்ஸாம் ஹால், அந்த போர்டில் சென்டர் நேமு சென்டர் கோடு எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ போர்டை பார்த்து நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். அது கேண்டிடேட் சிக்னேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிக்னேச்சர்னா நான் இப்படி போடுறேன்னா இந்த சிக்னேச்சர் என்னோட ஹால் டிக்கெட்டில் இருக்கணும். ஹால் டிக்கெட் எது நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம்ல, அப்போ ஒரு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதே சிக்னேச்சர் தான் இங்கே இருக்கணும். ஓகேங்களா சார்? பெருசாக மாறி போச்சு சார் அப்படின்னா தான் கேள்வி கேட்பாங்க. இப்படி போட்டதுக்கு பதிலாக கொஞ்சம் இப்படி போட்டேன், ரெண்டும் ஒரே சிக்னேச்சர் தான், ரொம்ப பெருசாலாம் உங்களை பேனிக் பண்ண மாட்டாங்க. ஸோ சிக்னேச்சரை மாற்றி போட்டேன் சார், மாற்றி போட்ட மீன்ஸ் ரொம்பலாம் மாறக்கூடாது. இப்படி ஒரு புள்ளிக்கு 2 புள்ளி மாற்றி வச்சிட்டேன், ஸோ இப்படி கோடு வளைஞ்சு போச்சுன்னா பெரிய மிஸ்டேக் இல்லாமல் அதெல்லாம். சில பேர் இதுக்கு சொல்றாங்க, சார் நான் இந்த மாதிரி வளைச்சு போட்டல சார் சிக்னேச்சர், நான் எக்ஸாம் ஹாலில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ உங்கள் சிக்னேச்சரை உங்களோட ஹால் டிக்கெட்டில் கூடிய சிக்னேச்சர் மாதிரியே போடுங்க, அவ்வளோதான் ஒரே ஒரு அட்வைஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ரொம்ப மாறி போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் போட்ட சிக்னேச்சர், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் இப்படி ஏதோ போட்டிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டுறாதீங்க. சின்ன கோடு வளைவெல்லாம் நமக்கு பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்கண்ணா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் ஸ்டாஃப்ட்ட வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கூலோட ஸ்டாம்ப் கொண்டு வந்து வைப்பாங்க, எக்ஸாமுக்கான ஸ்டாம்ப். இந்த இடத்துல ஸ்டாம்ப் குத்துவாங்க. ஆனால் அந்த சிக்னேச்சருக்குள்ள ஸ்டாஃப் சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் இது டீச்சர்ஸ் வச்சிருவாங்க கன்ஃபார்மாக. 2 o'clock இல்லை 4 o'clock ஏதோ ஒன்று எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அந்த 2 o'clock முன்னாடி வைக்கணும் ரூல் கிடையாது. இப்போ 2 o'clock முன்னாடி இதெல்லாம் நம்ம ஃபுல் பண்ணி வச்சிடணும். இப்போ 2 o'clock அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்டாம்ப் இந்த சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஒருவேளை மறந்துட்டாலும் நீங்கள் கூப்பிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த புக்லெட் வாங்கி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நாளைக்கு இந்த புக்லெட் வச்சு ஏதாவது அப்பீல் பண்ணணும் அப்படின்னா இதில் சிக்னேச்சரும் ஸ்டாம்ப் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை ஸ்டாஃப் மறந்துட்டாங்கன்னா கூப்பிட்டு சொல்லி இதை வாங்கிக்கணும். இதுவும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் வச்சிருவாங்க, டோன்ட் பி வெரி. பட் நான் இல்லைங்கிற பட்சத்தை சொல்கிறேன். அடுத்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட்டுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அங்கே போகலாம். இங்கே பாருங்க, ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குங்கிறோம். இங்கே தான் நீங்கள் வந்து இப்போ சம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ எம்ஏனா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்னா இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை சார் எனக்கு வந்து அந்தளவுக்கு இதில் டைம் போகுது சார்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, இந்த சைடில் கேப் இருக்குல்ல, இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டாஃப் கேட்டாங்கன்னா சாரி சார்னு சொல்லிடுங்க. பட் இதே இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமானா, ஏன்னா இந்த புக்லெட் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க, டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப சைடில் நீங்கள் குட்டி குட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி கொஸ்டின் பேப்பர் பிடிங்கி வெளியே போ அப்படின்லாம் துரத்த மாட்டாங்க. அதனால நீங்கள் இங்கே தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னா ரஃப் ஃபேஸ்க்கு போங்க. பட் ஒவ்வொரு டைமும் திருப்பி நமக்கு டைம் தானே இங்கே ரொம்ப முக்கியம். டைம் தானே இங்கே ஒரு கீ. அப்போ டைமை மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் பக்கத்தில் எழுதி ஆகணும். அடுத்தது ஏன்னா புக்லெட் உங்கள் கையில் தான் இருக்க போது, பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செங்கவனிங்க 6th ரூல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்சர் சீட்டோட ஒரிஜினல் காப்பியை நீங்கள் எக்காரணம் கொண்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்டாஃப்ட்டு கொடுத்து தான் போகணும் எக்ஸாம் ஹால் ரூம்குள்ளே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார்னா கண்ணா உங்ககிட்ட வந்து இந்த புக்லெட்குள்ளேருந்து ஓஎம்ஆர் வெளியே எடுக்கிறீங்களா, இந்த ஓஎம்ஆருக்கு பின்னாடியே ஒரு கார்பன் காப்பி பேப்பர் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து காப்பி ஓஎம்ஆர் இருக்கும். இது 3மே செட்டாக தான் இருக்கும். இந்த 3 செட்டையும் எக்காரணம் கொண்டு பிரிக்காதீங்க. பிரிக்கலாம், பட் நீங்கள் பிரிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதுறது அப்படிங்க எழுதுறீங்களா ஓஎம்ஆரில், அது கார்பன் காப்பி பேப்பர் மேலே விழுந்து பின்னாடி அப்படியே சேவ் ஆகிட்டே வரும். இது 3மே சேர்த்து செட்டாக நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். ஓஎம்ஆர், ஹால் டிக்கெட் ரெண்டுமே நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. ஓஎம்ஆரும் சரி, ஹால் டிக்கெட்டும் சரி, இதை நீங்கள் எக்ஸாம் ஹால் ஸ்டாஃப் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அவங்க வாங்கிடுவாங்க 520க்கு மேலே. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அதில் எந்தாவது பிச்சை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ரிசல்ட் வராது, பெண்டிங் போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வச்சு அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே கொண்டு வரக்கூடாது. புக்லெட் மட்டும் கையில் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு தான், நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த M6ன்னு இந்த புக்லெட்டில் இருக்குது. இது ஃபார் எக்ஸாம்பிள் இது M6S5 ஏதோ ஒன்று இருக்கும். அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 பேப்பர், அதனால தான் இங்கே M6ன்னு இருக்குது. பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் 2022 காட்டினேன். ஆனால் அதில் பின்னாடி இந்த பேஜ் இல்லை, அதனால இதில் வச்சு காட்டுறேன். அதில் வந்து S5 சம்திங் என்னமோ இருந்திருக்கும், இதில் M6ன்னு இருக்கும். என்ன சார் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குமானா? இல்லை, நான் காட்டுறது 2021 கொஸ்டின் பேப்பர். சரி, ஓகே. இந்த M6 இருக்குது பார்த்தீங்களா, இந்த M6 இருக்குது, S5 ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பரும் உங்களோட ஓஎம்ஆரில் அந்த நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபை கூப்பிட்டு சார் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். அவங்க அதுக்கு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கன்ஃபார்மாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் நாட் என்ஷூர் த ஆன்சர் சீட் நாட் ஃபோல்டட். இது நான் ரெகுலராக அட்வைஸ் பண்ணுறது தான். ஓஎம்ஆரை மடக்காதீங்க. வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டேபிள்லேயே வாட்டர் பாட்டில் வைக்காதீங்க. ஸ்நாக்ஸ் அது பிஸ்கட் கொடுப்பாங்க, அதுவும் டேபிள்லேயே வைக்காதீங்க. எல்லாம் கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி குடிக்கிறோம், டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் கொடுப்பாங்களா, இல்லை புது ஓஎம்ஆர் ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னா தெரியாது நம்ம. அப்போ அந்த இயர் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு ஆர் எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி டேபிள் கீழே, நீங்கள் உட்கார டேபிளில் கீழே வச்சுருங்க. வேணும்னா தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் கீழே வச்சுருங்க. ஸோ இது ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த ஓஎம்ஆர் மடக்கிறது, வேறு எல்லாமே எழுதுறது, ஏதாவது கைரேகை, இப்போ நீங்கள் கூட கைரேகை வாங்குவாங்க, 2 முறை கூட கைரேகை வாங்குவாங்க, 2 முறை இல்லை 3 முறை சிக்னேச்சர் வாங்குவாங்க. நடுவில் 2லேருந்து 5 20 எழுதிட்டீங்களா ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. இந்த மாதிரி 3 ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஓஎம்ஆர் அப்படியே வச்சு தடை விட்டுறாதீங்க. ஸோ நல்லா வந்து சட்டையில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி, எல்லாம் பேண்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கர்ச்சீஃப் கொண்டு போக அலோ இல்லை. சில இடத்துல வந்து கோல்டு ஏதாவது ஒன்று சீசன்னா அலோ பண்ணுவாங்க, பட் எல்லோருமே கர்ச்சீஃப் கொண்டு போகிறதுக்கு அலோ கிடையாது. அப்படிங்கிறப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டை நல்லா ட்ரெஸ்ஸில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பர் இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்பேஸில் கரெக்டான இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது புக்லெட்லேயும் சரி அதுலேயும் சரி, இப்போ நான் ஃபில் பண்ண சொன்ன இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த புக்லெட் இந்த மாதிரி இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளூயிட் லிக்விட் சொல்லக்கூடிய ஒயிட்னரை யூஸ் பண்ணுறதுக்கு அலோடே கிடையாது. கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் இஸ் மிஸ்டேக். ஒயிட்னர் வச்சு அழிக்க முடியாது. சில ஸ்கூலில் ஒயிட்னர் கொடுத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், பட் என்னோட மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு தப்பு பண்ணதில்லை. ஓஎம்ஆரில் மிஸ்டேக்கோ இல்லை புக்லெட்டில் மிஸ்டேக் பண்ணதில்லை. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் வெயிட் பண்ணி ஸ்டாஃப் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி டைம் வேஸ்ட்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னர் ஃபெலிக்கன்ல தரமாட்டாங்க, நமக்கு தேவையும் கிடையாது, கரெக்டாக எழுதிட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனகாவணியா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் கொடுத்து வரணும். எக்ஸாம் எழுதுகிற ஸ்டார் 2 பேர் இருப்பாங்க கிளாஸில், நீங்கள் அதை கொடுத்துட்டு வந்துடணும். அது நோ கேண்டிடேட் வித்தவுட் பெர்மிஷன் கேண்டிடேட் சூப்பர் தான். நீங்கள் ஸ்டாஃப்ட்ட கேட்காம எந்திரிச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாது. அதாவது 145 உங்களோட சீட்டில் உட்கார வச்சிட்டாங்கன்னா 5:20 வரைக்கும் எந்திரிக்கூடாது. சார் ரெஸ்ட் ரூமுக்கு போகலாமா சார்னா தேவையே இல்லை, போகாதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்க, விளையாட போகல இல்லையா கண்ணா. ஸோ அதனால் இந்த ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் இமேஜின் கூட பண்ணாதீங்க. அப்போ ரெஸ்ட் ரூம் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளான ஐடியா, நீங்கள் 1:30 உள்ளே போயிடுவீங்களே,
120க்குன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் 120க்கு தான் உள்ள போறீங்கன்னா உள்ள போன உடனே ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு உள்ள போயிடுங்க. ஸ்டாப் டிக்கெட் உடனே நீங்க ரெஸ்ட் ரூம் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு 1:30க்கு ஹாலுக்கு போயிடுங்க. அது ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆனே ஃபர்ஸ்ட் வேலை ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தானே போயிடும். ஆனால் நீங்கள் 1:30க்கு முன்னாடி இதை பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்படி போயிட்டு வாங்க. 1:45லேருந்து 1:5:20 நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், எந்திரிக்கிறேன், போகிறேன், பர்மிஷன் தருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து கூப்பிட்டு போவாங்க, ஒரு ஸ்டாஃப் கூடயே வருவாங்க. பட் நம்ம போகிறது நீட் எக்ஸாமுக்காக. அடுத்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கணும். ஒரு சர்வே படி பார்த்தோம்னா 20% ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பீரியட்ஸ் டேட் இருக்கப்போ தான் நீட் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ 120 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சேஃப்டி மேனர் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து பெண் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய மித்து சொல்லுவாங்க. அதெல்லாம் உருட்டு. உங்களெல்லாம் போட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது இருக்குது, அது நான் எப்படி ஹை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த டைமுக்குள்ளே எங்கேயும் எந்திரிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சைன் வாங்குவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட் வருவாங்க, சைன் போடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடில் கொடுப்பாங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டு, சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டு ஒரு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. தம்பு இம்ப்ரவேஷன் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அட்டெண்டன்ஸில் உங்கள் நேமும் சிக்னேச்சரும் இல்லைன்னா உங்களோட ரிசல்ட் தள்ளி வச்சிருவாங்க. ஆனால் அந்த மாதிரி வராது, கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த வகையான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் அலோடு கிடையாது. எந்த ஒரு கால்குலேட்டர் அலோடு இல்லை, ஈவன் வாட்ச் அலோடு இல்லை, மெட்டலாக இருக்கிறதுனால பெல்ட் கூட அலோடு இல்லை. ஸோ மெட்டல் டிடெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அலோடு இல்லை. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதனால வந்து அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்போ என்னங்க கொண்டு போகணும்? ஒரு ஹால் டிக்கெட்டு, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஏன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ள போய் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டணும். அதில் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஹால் டிக்கெட்டு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இது மட்டும் தான் உங்களுக்கு அலோடே பண்ணுவாங்க உள்ள. இல்லை ஃபர்தர் ஏதாவது அலோவ் பண்ணாலும் நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுறேன். பட் இது வரைக்கும் இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற பாயிண்ட். பட் நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஏன்னா இது இருந்தால் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு டீசெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறப்போ நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருப்பீங்க. இதில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். அதுக்கு அர்த்தம் நீங்கள் ஏதாவது இதில் மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா ஆள் மாறாட்டம், முக்கியமாக சொல்லுது ஆள் மாறாட்டம். உங்களுக்கு பதில் இன்னொருத்தரை வச்சு எக்ஸாம் எழுத வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் மேலே கேஸ் போட்டு நீங்கள் ஜெயில் வரைக்கும் போகலாம். இல்லை ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா 3 years வரைக்கும் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம்லேருந்து உங்களை பேனும் பண்ணலாம். ஸோ உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. சிம்பிள் ரிலாக்ஸ் போய் நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நல்லா படிங்க. நிறைய கைடன்ஸ் இருக்குது, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, என் வீடியோஸ் இருக்குது, படிங்க, சில். ஆனால் மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க. உள்ளே போய் பிட் அடிக்கிறதோ இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதான் தப்பான விஷயம் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி வந்து ஸ்டார் வந்து தப்பு பண்ணால் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ டீசெண்டாக எழுதுனா இதே மாதிரி எல்லோரும் எழுதணும்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட் வரும். டிரான்ஸ்பரண்ட் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எக்ஸாமில் ஒரு யூனிஃபார்மிட்டி வரும். ஸோ 14வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் மற்றவங்களை ப்ளேம் பண்ணவே முடியாது. சார் பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட் நான் கேட்டேன், நான் அவனுக்காக சொன்னேன்னு சொல்ல கூடவே கூடாது. பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அவன் பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உன் எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லபடியாக அறிவாங்க. 14வது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துகிற பாயிண்ட். பட் பயமுறுத்தாதீங்க, இட்ஸ் a டிரான்ஸ்பரண்ட் ரூல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு புத்தகத்தையும் விடைத்தாளியும் இந்த டெஸ்ட் புக்லெட்டையும் OMR சீட்டு எக்காரணம் கொண்டு பிரிக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இந்த எக்காரணம் கொண்டு பிரிக்கூடாது அப்படிங்கிறது 1:50 வரைக்கும் தான். 1:50 இருந்து நீங்க OMR மட்டும் வெளியே எடுத்துடலாம். OMR வெளியே எடுத்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 மணிக்கு நீங்க சீலையே பிரிச்சிடலாம். 2 மணிக்கு நீங்க சீலை ஓப்பன் பண்ணி எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ரூல் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் வாங்க வருவாங்கல்ல, அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் உங்கள் டெஸ்ட் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. நான் இனிஷியல் வீடியோவில் ஒரு டாப் கார்னில் ஒரு நம்பர் காட்டினல, அந்த நம்பரை அட்டெண்டன்ஸ்லேயே ஃபில் பண்ணணும். இதில் என்ன கோட் இருக்குது, M5S6 அந்த கோடை வந்து அட்டெண்டன்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா ரூல்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் ஹாலில் ஓவரால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு படம் மாதிரி நான் எல்லாமே ஓட்டி காட்டிட்டேன். எல்லா ரூலும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இது கூட ப்ராப்ளம்ஸ் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. பட் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தாக இருக்குது. அதனால் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசுகிறேன். பட் புக்லெட்டு கம்ப்ளீட்டட். புக்லெட் பற்றி உங்களுக்கு எல்லா டீலும் சொல்லியாச்சு. இதை நான் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த வீடியோ டைம் சேவிங் வீடியோவாக இருந்திருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு இது டைம் சேவிங்காக இருக்குது சார்னா நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம். இந்த வீடியோ 4 ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல.
ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணது. லேட் தானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். டீச்சர்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரே ஒரு டைம் மட்டும் கைடன்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒரு டைம் சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி சொல்லணும்னா இல்லை இதை பற்றி ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது தான், நான் தப்பு பண்ணாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க முடியும். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பர்சனலாக கேட்கணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கிராஸ் கோர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.